ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஜினியர் அபினியா ஹவுஸ்வெல் ட்ரீம். ஸோ இந்த சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 40x50ன்ற சைஸில் பெரிய ஒரு சைட்டு தான் இது. ஸோ இதில் வந்து கிளைண்ட் ஒரு சின்னதான வீட்டுக்கான ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்காக நம்ம டிசைன் பண்ண சைஸ் பார்த்திங்கன்னா 20 அடிக்கு 26 அடின்ற சைஸுங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த வீட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த வீட்டோட பிளானை வந்து பார்த்துடலாம். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து இந்த வீட்டோட பிளான் இருக்கட்டும், 3D ஃப்ளோர் பிளானாக இருக்கட்டும், ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ அடுத்ததாக இந்த சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெருசாக இருக்கிறதுனால ஆல்ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் விட முடிகிற அளவுக்கான ஸ்பேசஸ் தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு வீட்டோட வீவை வந்து சென்டரில் கொடுக்குற மாதிரி கேட்டுட்டாங்க. ஆல்ரவுண்ட் கார்டன் இருந்தால் போதும், ஃப்யூச்சரில் நாங்கள் மேலேயும் கட்டுறதில்ல அண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேப் விட்டு கட்டுறதே வந்து எனக்கு பிளான் காட்டுறதே பெட்டர் அப்படின்னு சொன்னனால அந்த கிளைண்ட்டுக்காக நம்ம டிசைன் பண்ணது தாங்க இது. ரொம்பவே ஒரு சட்டிலான ஒரு அழகான டிசைன்லேயே வந்துருந்துச்சு. போர்ட்டிகோ, கார் பார்க்கிங் இது எல்லாமே வந்து அவுட் சைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் அவங்க கேட்டிருந்தனால ஸோ அந்த பார்க்கிங் போர்ஷன்லாம் நம்ம இதில் டிசைனில் காட்டல. ஒரு சின்ன போர்ச் ஏரியா தான் காட்டியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு 3 ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அது 3D ஃப்ளோர் பிளானில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் காட்டுறேன். இப்போ போர்ச் ஏரியா பார்த்திங்கன்னா 8 அடி 9 இன்ச்சுக்கு 6 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 6 அடி அகலத்தில் வந்து ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இல்லை, ஸோ அவுட் சைடில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் படிக்கு கீழே வந்து டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேண்டிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வர மாதிரியான ஒரு கன்வீனியன்ட்டான சைஸில் வந்து இங்கே டாய்லெட் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அவுட்டோரான ஒரு காமன் டாய்லெட்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 அடிக்கு 5 அடி 8 இன்ச்சுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம யூபிஎஸ் பாயிண்ட் இல்லைனா சிலிண்டர் பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்ற சைஸில் வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி விண்டோஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மெயின் டோரில் டக்குன்னு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட நீங்கள் டைரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கேன் ஹேவ் எ வீவ். நம்ம வந்து விண்டோ சைட்லேருந்து ஒரு வீவ் பார்த்துட்டு ஓப்பன் பண்ண இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஃபுல்லாகவே இந்த சைடெல்லாம் வந்து விண்டோஸ் தேவையில்லைன்ட்டாங்க. ஒரு சைடு இருந்தால் போதும்ட்டாங்க. இந்த சைடு ரைட் சைட்லலாம் வந்து ஃபுல்லாகவே எனக்கு விண்டோஸ்க்கான ஆப்ஷன் வேண்டான்னு சொன்னனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இல்லைனா இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான வியூ கொடுத்துருக்கலாம். ஸோ ஓகே, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 13 அடி 2 இன்ச்சுன்ற சைஸில் ஹாலுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. இப்போ பார்த்திங்கன்னா டிவிக்கான ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் சோஃபாக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். இது எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரே மாதிரி தான் கொடுக்கணுன்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம பர்டிகுலராக எந்த இடத்துல வேணுமோ அதை டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஐடியாக்காக எங்கெங்கே வேணுன்றது கேட்குறாங்களோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இவங்க வந்து டாய்லெட்டோட ஆப்ஷன் வந்து வீட்டுக்கு வெளில கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து பூஜை ரூம் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதையும் அவங்களோட ஒரு லைக். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து பூஜை ரூம் வந்து எனக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக ஒரு பெரிய சைஸில் வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்காக இந்த 5x5ன்ற சைஸில் பூஜை ரூம் கொடுத்துருந்தேன். ஒரு 3x3ன்ற சைஸ் வந்து ஒரு நார்மலான சைஸுங்க. 5x5ங்கிறது வந்து ஒரு ஆள் வந்து நல்லா தாராளமாக நின்று பூஜை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பூஜை ரூம்க்கான சைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பூஜை ரூம்க்கான ஆப்ஷன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லாப் ஆப்ஷன் மாதிரி கொடுத்து கீழே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டோரேஜ் போர்ஷன் மாதிரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து நான் விட்டுட்டேன். அண்ட் ஹாலில் வந்து ஆல்ரெடி ரைட் சைடில் இந்த விண்டோவும் வேண்டான்னு சொன்னனால இங்கே ஒரு விண்டோ அண்ட் இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் வரட்டும்ன்றதுக்காக பேக் சைடில் ஒரு விண்டோக்கான வியூவும் கொடுத்துருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 6 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் அண்ட் இங்கே வந்து சிங்க்குக்கான வியூ கொடுத்துருந்தேன் அண்ட் பேக் சைடு விண்டோவும் கொடுத்துருந்தேன். இந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3 சைஸில் இருக்கும். ஹைட் வந்து 3 ஃபீட் இருக்கும். ஸோ இது கூட நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு கிச்சன் ஸ்லாப் தான். மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து கிச்சனில் வந்து ஓரளவுக்கான சைஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3.5ன்ற சைஸே வந்து நான் தான் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்லாப் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்லாப் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா பெட்ரூம் தாங்க. 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 12 ஃபீட்ன்ற சைஸில் நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ரூம் சைஸ் தான் இது. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா
இந்த சைடு வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து விண்டோக்கான ஆப்ஷன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல்லாகவே வந்து விண்டோஸ்க்கான ஆப்ஷன் வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம போடுற பிளானோட எல்லாத்தோட பிளானோட ஃபேஸிங்கும் நம்ம மென்ஷன் பண்ண முடியறதில்ல. ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்காக ஒரு டிசைனும் ஒரு ட்ராயிங்கும் நம்ம கிளைண்ட்டுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கிறது. ஸோ அவங்க வந்து ஃபேஸிங் வந்து மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட ஒர்க்கை வந்து தான் நம்ம வந்து ஒரு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி கால் பண்ணி அவங்களோட பிளானுக்காக பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ராயிங்கை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக வந்து பேமெண்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம ஃபேஸிங்கு வாஸ்துப்படி எல்லா பிளானும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்காக பண்ணி கொடுக்குற டிசைனை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டிசைன் பிளான்லாம் தேவைப்படுச்சுன்னா உங்களோட பர்டிகுலரான சைட்டோட சைஸோ இல்லை எந்த அளவுக்கான வீட்டு டைமென்ஷன் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டைமென்ஷனுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கான 3D ஃப்ளோர் பிளான், 2D பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், அது போக ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பர்டிகுலராக நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா ஃபேஸிங்கும் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ட்ராயிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பர்மிஷனோட நம்ம வந்து ட்ராயிங்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ எல்லோரும் கோச்சிக்காதீங்க, ஃபேஸிங் மென்ஷன் பண்ணலன்னு. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வேணும்னு கேட்பாங்க, சில பேர் வந்து வாஸ்துப்படி வேண்டான்னு கேட்குற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வாஸ்துப்படி இங்கே வரக்கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டால் கூட எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் மேடம், எங்களுக்கு இந்த மாதிரியே இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நாங்கள் அதை நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து வாஸ்து நம்பாத பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸும் நம்ம போடுவோம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே தலையை பிச்சுக்காதீங்க, எந்த பக்கம் ஃபேஸிங் இருக்குது, இந்த பக்கம் ஃபேஸிங் இருந்துச்சுன்னா இந்த சைடு கிச்சனே வரக்கூடாது இல்லையா அப்படின்னு நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஃபேஸிங் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்தது அப்புறமேட்டு தான் அவங்களோட பிளானே வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். சில கிளைண்ட் வந்து எங்களோட பிளானை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. பட் ஃபேஸிங் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பேமெண்ட் பண்ணுறனால அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்குற டிசைனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பார்த்து இந்த வீட்டோட 3D ஃப்ளோர் பிளானை பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டோட 3D ஃப்ளோர் பிளான் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு 3D ஃப்ளோர் பிளான் தான் சொல்லலாம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணோன்னு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம செய்கிற ஒர்க்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கும்போது அந்த ஒர்க் செஞ்சதுக்கான திருப்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு வீடும் டிசைன் பண்ணும்போது நம்மளோட சொந்த வீடாக இருந்தால் எப்படி டிசைன் பண்ணுவோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எப்போதுமே டிசைன் பண்ணுவேன். அவசரமாக கேட்குறவங்களுக்கு கூட நான் சொல்லிவிடுவேன், எனக்கு வந்து டைம் வேணும், ஒரு 2 days ஆச்சும் வேணும். ஏன்னா நான் வந்து பொறுமையாக உட்காந்து தான் டிசைன் பண்ணுவேன். அவசரமாக கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த ஹரிபரியில் வரவங்களுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது வந்து எனக்கு பிடிக்காது. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இன்னொரு பிளானை வந்து எடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டு சைஸை மட்டும் சின்னது பண்ணுறது, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அந்த வீட்டுக்காக பேஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த வீட்டுக்கான டிசைன் எப்படி வரணும்னு நான் டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 2 ஸ்டெப் வர மாதிரியான காம்பினேஷன்ஸு, லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஸ்டெப் ஏறி மேலே வர மாதிரியான ஆப்ஷன். அண்ட் இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் ஆப்ஷன் மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். இதுக்கு கீழே வந்து டாய்லெட்கான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து காமன் டாய்லெட், ஸோ அவுட் சைட்லேருந்து காமன் டாய்லெட்கான ஆப்ஷன். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த விண்டோ, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சைட்லேருந்து நம்ம வெளில உள்ள போர்ச் ஏரியா வந்து நல்லா ஒரு கன்வீனியண்ட்டாக பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்கும். லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸ். நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து அவங்க இப்போதைக்கு வேண்டாம் விண்டோ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒரு விண்டோ ஆப்ஷன் 3D ஃப்ளோர் பிளானில் காட்டினேன். ஏன்னா பிளானில் நம்ம கொடுத்துட்டோம். 3D ஃப்ளோர் பிளானில் மேபி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா கூட கட்டிகிட்டு இருக்கும்போது கூட யாராச்சும் சஜஷன் கொடுக்கும்போது தே கேன் ப்ரொசீட் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹால் தாங்க. ஹாலோட சைஸ் வந்து நான் ஆல்ரெடி 2D பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்கனால இதில் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஹால் வந்து நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்பிள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து டைல்ஸ்லேயே வந்து இந்த மாதிரியான ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் போகும்போது லுக் வைஸில் இன்னும் கூட நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே ஸ்லாப் கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் மாதிரியான ஆப்ஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான வியூ அண்ட் கிச்சனும் நல்லா கன்வீனியண்ட்டான ஒரு சைஸில் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட அழகான பூஜை ரூம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது மெயினே இந்த பூஜை ரூம் தான் கிளைண்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம்க்கான ஆப்ஷன். ஸோ இதோட விண்டோ இந்த சைட் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பெட்ரூம் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங்க்கான ஆப்ஷன். ஸோ இதை உட்டன் ஃப்ளோரிங்காகவும் ஃபாலோ பண்ணிக்கலாம், உட்டன் டைல்
நார்மல் டைல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ உட்டன் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த டிசைனை ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான டைல்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உட்டன் மேட் மாதிரியான டிசைன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அதுக்கு கோடி நன்றிகள். அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நானுமே அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் ஆகணும், உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானோட சந்திக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான், டிசைன், எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.